கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜபமாலை மாதாவே சவரி புல்லனை பீடமிறங்கி தொட்டாயே அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய் தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய் கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே நன்மையெல்லாம் செழிக்கும் உன் மண்ணிலே பேருபகாரியே என் அன்னையே உம்மை வேண்டும் அடியார் குறை தீர்ப்பாயே அற்புதங்கள் பலவும் உம் கரத்திலே அம்மா வருவாயே வரங்கள் தருவாயே அம்மா வருவாயே வரங்கள் தருவாயே கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எடு சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு ஆலய திருமணியே நீ ஆண்டவன் குரலையசை ஞானதவ குலமே நீ அருள் தரும் பலியை இசை காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு திருப்பலி நிறைவேற்றும்
திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை அன்னையினுடைய பக்தர்களே, இந்த காலை திருவழிபாட்டில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற அருட்தந்தையர்களையும் இறை மக்களாகிய உங்களையும் புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்காவின் பெயரால் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளில் இந்த திருப்பலியானது மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியினுடைய கருத்துக்களுக்காகவும் நிறைவேற்றப்படுகின்றது. ஜெபமாலை அன்னை உங்களோடு இருந்து உங்களுக்காக பரிந்து பேசி வழிநடத்த வேண்டுமாய் இப்பலி வழியாக நாம் இணைந்து ஒப்பு கொடுப்போம். அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 48வது வசனம். அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். பரிசேயர் சதுசேயர் இவர்கள் இணைந்து கொண்டு ஆண்டவர் இயேசு செய்த அற்புதமான காரியங்களிலும் புதுமைகளிலும் அன்பின் வார்த்தைகளிலும் நம்பிக்கை கொண்டு அவரை நோக்கி சென்ற மக்களை பார்த்து பொறாமைப்பட்ட பரிசேயரும் சதுசேயரும் அனைவரும் இவனிடம் போய்விட்டால் ரோமை பேரரசு நம்மீது போர் தொடுத்து நம்மை அழிப்பார்களே. ஆதங்கம், பொறாமையினால் வருகின்ற ஆதகம். அன்பு மக்களே, ஒருவர் மற்றவரிடம் காணும் திறமை, சாதனை, உடைமை அல்லது நல்வாய்ப்பை விரும்பி தனக்கு அதுபோன்று இல்லையே என்கிற வருத்தத்தில் உருவாகிற உணர்வுதான் பொறாமை. இந்த பொறாமையினால்தான் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வார்களே என்று பேசுகிற பரிசேயர்கள் சதுசேயர்கள். அன்பு மக்களே, பொறாமை உணர்வால் தவக்காலத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிற எல்லா தவ முயற்சிகளின் பலனையும் நாம் அடைய முடியாமல் போகிறது. யார் மீது எதற்காக பொறாமை கொண்டோம் என்பதை நினைந்து நம் தவறுகளை ஏற்று திருநிகழ்வில் தகுதியோடு பங்கேற்க இறைவனிடம் பாவ மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவில் புது பிறப்பு அடைந்துள்ள அனைவரையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினராகவும் அரச குருக்களின் கூட்டத்தினராகவும் விளங்கச் செய்தீரே. இவ்வாறு நிலை வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட இம்மக்கள் நீர் கட்டளையிடுவதை விரும்புவவும் நிறைவேற்றவும் தங்கள் இதயங்களில் ஒரே நம்பிக்கை கொள்ளவும் பரிவிரக்கமும் உடையவர்களாய் திகழவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலரை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 21 முதல் 28 வரை. தலைவராகிய ஆண்டவர் கூறியது: இதோ நான் இஸ்ரேலர் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம்மருங்கினின்றும் கூட்டி சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லோருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாலோ இழிந்த அருவருப்பான பொருள்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைப்பிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோப்புக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாய் இருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலை பெற செய்து அவர்களை பெருகச் செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆயர் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயகம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்து மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலைவில் உள்ள கடலோர பகுதியில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பல்லவி. ஆயகம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்து மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார்.
ஏனெனில் யாக்கோப்பை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சியோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள், ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். பல்லவி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னிப் பெண்கள் நடனம் ஆடி களித்திருப்பர், அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். பல்லவி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள், புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்கள் சிலர் பரிசேயிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமை சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்பொழுது ரோமையர் வந்து தூய இடத்தையும் நாம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக் கொண்டனர். கயபா என்பவர் அவர்கள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார். அவர் அவளிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறை வாக்காக சொன்னார். ஆகவே அன்றையிலிருந்து அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதர்களிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்து நின்று அகன்ற பால நிலையத்திற்கு அருகில் உள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வர மாட்டாரா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்களுள் தங்களிடையே பேசி கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி
அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். 11வது அதிகாரம் 48வது இறைவசனம். தலைமைச் சங்கம் யாவே தந்தையின் மக்களை தவறாமல் வழிநடத்த உருவான ஒரு சங்கம். தலைமைச் சங்கம் யாவே இறைவனாம் தந்தையின் மக்களை தவறாமல் வழிநடத்த உருவாக்கப்பட்ட ஒரு திருச்சங்கம். இந்த சட்டத்தின் அங்கத்தினர்கள் சட்டங்கள் தவறாமல் பின்பற்றப்பட்டால் தங்களை ஆள்பவர்கள் யாராகிலும் ஏற்போம் என்கிற மனநிலையுடன் இருந்த பரிசேயர்கள் அதிகாரம் தங்களை விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக தங்களின் சொத்து, நலம், சமூக அந்தஸ்து இவைகளை தக்க வைத்துக் கொள்ள ரோமை பேரரசோடு ஒத்துமையில் இருக்க விரும்பிய சதுசேயர்கள் இந்த 2 குருக்களுக்கும் தலைமையாக இருந்த தலைமை சங்கத்தின் அதிகாரிகள், ஆலய குருக்கள், அந்த ஆண்டு அன்னாசும் கைப்பாசும். தந்தையின் மக்களை இணைத்து தவறாமல் இறை அருளை பெற்றுத்தர வேண்டிய இந்த தலைமைச் சங்கத்தார் தங்களின் ஆதிக்கம், அதிகாரம் இவைகளுக்கு உதவி செய்த சட்டங்களை கையில் எடுத்துக்கொண்டு மக்களை அவர்களுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்றார் போன்று பிளவுபடுத்தி பார்த்து மகிழ்ந்த ஒரு குழுவாக இயேசுவின் காலத்திலே இந்த குழு பார்க்கப்பட்டது. ஆனால் தந்தையின் மக்களை தம் அன்பு வார்த்தைகளால், அருமையான புதுமையான செயல்களால், குறிப்பாக இந்த வாசகத்தின் முதல் பகுதியிலே லாசரை உயிர்ப்பித்த நிகழ்வின் வழியாக பிளவுபட்ட மக்களை, ஆதி பெற்றோர்களுடைய பாவத்தின் நிமித்தம் பிளவுபட்டு போய் கிடந்த மக்களை இறைவனில் இணைக்க வந்தவர் மீது அனைவரும் நம்பிக்கை வைத்து, அனைவரும் அவனில் நம்பிக்கை வைப்பதை பொறுத்து கொள்ளாத மேற்குறிப்பிட்ட தலைமை சங்கத்தார் அவரை பொறாமையில் கைது செய்ய தேடிக்கொண்டிருக்கிறார்கள், உதவிட ஆணையும் இடுகிறார்கள். அன்பு மக்களே, சங்கத்தின் அதிகாரம் கொண்டவர்களான சதுசேயர்கள் ரோமையர்கள் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே. 11வது அதிகாரம் 48வது இறைவசனம். ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று தூய இடத்தின் மீது, தேவாலயத்தின் மீது விசுவாசமுடையவர்களாக நீலக்கண்ணீர் வடித்தவர்கள்தான் இந்த சதுசேயர்கள். இவர்களை பற்றி யோசேப்புஸ் என்கிற வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய நூலாகிய யூதர்களின் போர் என்கிற நூலில் 2வது அதிகாரம் 8 முதல் 14 முடிய உள்ள வசனத்திலே மோசமான ஒழுக்கக்கேடான சதுசேயர்கள் என்று விளக்கமாக சொல்லுகிறார். இதனால் கைப்பாசு அந்த சதுசேயர்களை பார்த்து, ஒன்றும் அறியாத நீங்கள் அறிவற்ற மூளையில்லாதவர்கள் என்று விமர்சிப்பதாகவும் யோசேப்புஸ் தன்னுடைய நூலில் எழுதுகிறார். மேற்குறிப்பிட்ட வரலாற்று ஆசிரியனுடைய கூற்றை நாம் சிந்திக்கும் போது சதுசேயர்கள் தங்களின் நிலைமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக இயேசுவை கொல்வதில், சதித்திட்டம் தீட்டுவதில் முழு மூச்சாக செயல்படுகிறார்கள். பரிசேயரையும் தலைமை சங்கத்தின் தலைவர்களாகிய ஆலய குருக்களையும் உள்வாங்க பார்க்கிறார்கள். எனவேதான் மேலே
சில காரணங்களை காட்டி அதற்காக பரிசேயர்கள் அல்லது சதுசேயர்கள் இயேசுவின் மீது கொடுத்த குற்றச்சாட்டு வார்த்தை ஜாலங்களாலும் பேயின் தலைவனான பெயல்செபூலை கொண்டும் புதுமைகளை செய்து பேய்களை ஓட்டி மக்களை தம்பால் ஈர்த்து கிளர்ச்சி செய்ய தூண்டுகிறான். மீண்டும் சொல்லுகிறேன், வார்த்தை ஜாலங்களாலும் பேயின் தலைவனான பெயல்செபூலை கொண்டும் புதுமைகளை செய்து பேய்களை ஓட்டி மக்களை தம்பால் ஈர்த்து கிளர்ச்சி செய்ய தூண்டுகிற கிளர்ச்சியாளனாகிய நாசரேத்தூர் இளைஞனாகிய இயேசுவை கொன்றே தீர வேண்டும் என்கிற ஆணவத்தோடு செயல்படுகிற பரிசேயர்கள். மேற்குறிப்பிட்ட சதுசேயர்களின் அறிவீனம் குறித்து கோபம் கொள்ளும் கைப்பாசு, இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் எல்லா இனத்திற்காகவும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை ஆணித்தரமாக சொல்லி முடிக்கிறார். இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறார். குறிப்பேடு நூலிலே ஒரு தலைமை குரு சொல்லுகிற வார்த்தை, இக்கட்டான சூழலில் தலைமை குரு உச்சரிக்கிற வார்த்தை இறை வாக்கினர்களின் வார்த்தையாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எனவே தலைமை குருவின் வார்த்தை இறைவாக்கினர்களின் வார்த்தைகளாக ஏற்கப்படுகிறது. இதை இயேசு ஒரு மக்கள், யூத மக்கள் என்பதை விடுத்து உலகம் முழுவதும் என்னால் மீட்கப்படுவார்கள், என்னுடைய இறப்பால், என்னுடைய இரத்தத்தினால், என்னுடைய வேதனைகளால் இந்த உலகம் முழுவதுமே மீட்கப்பட வேண்டும் என்பதை 12வது அதிகாரம் யோவான் எழுதிய நற்செய்தி 32வது இறைவசனத்திலே, நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன். ஆக மீட்பு என்பது ஒரு சாராருக்கு மட்டுமல்ல, மீட்பு என்பது யூத இனத்துக்கு மட்டுமல்ல, உலகம் சார்ந்த ஒரு பெரிய செயல். இந்த உலகம் முழுவதும் அவரால் ஈர்க்கப்பட்டு அவருடைய இரத்தத்தால், அவருடைய பாடுகளால், அவருடைய இறப்பால், அவருடைய உயிர்ப்பால் மீட்கப்படும் என்பதைத்தான் இயேசு தாம் வாழ்ந்த போதே அறிவித்திருந்தார். ஆக கைப்பாசின் வார்த்தை உலக மீட்புக்காக என்பதை நாம் திறம்பட புரிந்து கொள்ள வேண்டும். திருத்தூதர்கள் படிப்பினை என்கிற நூலில் உலகத்தினரின் மீட்பு என்பதை அழகாக படம் பிடித்து காட்டுகிறார்கள். ஆதி திரு அவை மக்கள் பின்பற்ற வேண்டிய சட்ட விதிகள் என்பதை உள்ளடக்கி, குறிப்பாக திருவழிபாட்டு நிகழ்வுகளை உள்ளடக்கிய இந்த திருத்தூதர்களின் படிப்பினை என்கிற நூலிலே உலகம் முழுவதும் மீட்கப்படும் என்பதை அருமையான வார்த்தைகளால் திருத்தூதர்கள் சொன்னதாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அதாவது, பல மலைகளில் சிதறியுள்ள அப்பங்கள் ஒன்றாக திரட்டப்படுவது போல உலகமெங்கிலும் பறந்திருக்கும் திரு அவை உம்முடைய அரசுக்குள் ஒன்றாக கூட்டப்படுவார்களாக. பல மலைகளில் சிதறியுள்ள அப்பங்கள் ஒன்றாக திரட்டப்படுவது போல உலகெங்கிலும் பரவி இருக்கும் திரு அவை உம்முடைய அரசுக்குள் ஒன்றாக கட்டப்படுவார்களாக என்று ஆதி திரு அவை மக்களுக்கு நிகழ்த்திய செயல்களிலெல்லாம் அவர்கள் அடிக்கடி நினைவூட்டி, இந்த இறப்பு உயிர்ப்பு உலகம் அனைத்திற்குமான மீட்பு என்பதை அப்பொழுதே ஆதி திருச்சபையின் தலைவர்கள், நம்முடைய திருத்தூதர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படியாயின் இந்த உலகத்தின் மீட்பு, உலகத்தினரின் மீட்புக்காக விவிலியம் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது என்ன? நம் அனைவரும் கடந்த வாரங்களில் தவ முயற்சிகளிலும் ஈகை செயல்களிலும் உபவாசம் இருந்தோம். நம்மை நாமே தயாரித்திருக்கிற நம்மிடம் தாயாம் திரு அவை இந்த வாசகத்தின் வழியாக எதை எதிர்பார்க்கிறது? 11வது அதிகாரம் யோவான் எழுதிய நற்செய்தி 55வது இறைவசனத்திலே, விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற எருசலேம் நோக்கி பல இடங்களிலிருந்து வந்த யூத மக்கள் அவர்களுடைய பாஸ்கா விழாவை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க
தூய்மை சடங்கில் ஈடுபட்டார்கள். மேற்குறிப்பிட்ட நிகழ்வை மனதில் வைக்கிற பொழுது நம்முடைய தூய்மை சடங்கு எதில் அடங்கி இருக்கிறது? நம்முடைய தூய்மை சடங்கு எதில் அடங்கி இருக்கிறது? நம்முடைய தாயாம் திரு அவை பாரம்பரிய முறையாகவும் தம்முடைய திருவருட்சாதனங்களின் வழியாகவும் பாவ மன்னிப்பே தூய்மை சடங்கின் அங்கமாகும். இந்த பாவ மன்னிப்பை பற்றி தவக்காலத்தின் இறுதியில் பேசப்படுகிற வார்த்தை பாஸ்கு கடன் தீர்ப்பது. அன்பு மக்களே, வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிற நம்முடைய தாயாம் திரு அவை பாஸ்கு கடன் என்பதையாவது நாம் நிகழ்த்த வேண்டும், நாம் பங்கேற்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறது. நாம் அப்படி இந்த பாஸ்கு சடங்கில் பாஸ்கு கடனை தீர்ப்பதிலே பாஸ்கு கடனை தீர்ப்பதை கடமையாக கொள்ளாமல் நான் உண்மையிலேயே நல்ல தயாரிப்போடு பாவ சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டால், பாவ சங்கீர்த்தனம் செய்தால் நான் தூய்மையாவேன். அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? வயசான ஒருத்தர், அவர்களுக்கு உடல் முழுவதும் அரிப்பு. ஒரு மனவியலாரை சந்திக்கிறார்கள். அவரிடம், இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் எனக்கு வருது, அதுவும் காலை 11 மணியிலிருந்து 12 மணிக்குள் மட்டுமே எனக்கு இந்த அரிப்பு வருகிறது பேசுகிறார்கள். பல அமர்வுகள் இந்த மனவியலாரும் அந்த அம்மாவும் ரொம்ப பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மனவியலார் அந்த அம்மாட்ட சொல்லுவாங்க, எந்த நேரம், அதற்குரிய காரணம் எந்த நாள் என்பதை நீங்கள் அருமையாக வெளியிட்டு அதிலிருந்து வெளிவர நான் மன ரீதியாக உங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் அந்த நேரம், அந்த இடம், அந்த நபர், பாவத்தை தூண்டிய அந்த இடம், அந்த நேரம், அந்த நபர்கள் உங்களில் தீயவையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த தீமையை நீங்கள் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்று உங்களுடைய திருத்தலங்களில், உங்களுடைய ஆலயங்களில் நிகழ்த்தப்படுகிற திருப்பலிகளில் பங்கேற்றால் இறைவன் ஒருவேளை உங்களுக்கு ஆசி வழங்கலாம். ஆனால் மனவியலராக நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய விட்டேன் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். ஆலயம் போகிறார் அந்த வயோதிக தாய். இத்தனை ஆண்டுகள் நான் வேதனைப்பட்டேன், இறைவா எனக்கு இதிலிருந்து விடுதலை தர பாவ சங்கீர்த்தனம் தான் வழி என்றால் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு மறைத்த பாவத்தை ஏற்று அறிக்கையிடுகிறார்கள். பாவ மன்னிப்பு பெற்ற அவர்கள் திருப்பலியில் பங்கேற்ற பொழுது முழுமையான விடுதலை அடைந்ததாக சமீபமாக ஒரு மனவியலாரின் நூலிலே எழுதப்பட்டதை வாசித்தேன். பாஸ்கு கடன் கடமைக்காக அல்லாமல் கடவுளுடைய மீட்பை அடைய நான் எடுக்கிற ஒரு முயற்சி என்பதை உள்வாங்கினாலே தாயாம் திரு அவை திருவருட்சாதனங்கள் வழியாக எனக்கு இறைவனிடமிருந்து பெற்று தருகிற அருளை முழுமையாக பெற்று தருவார்கள். பெற்று தரும் இந்த பாவ மன்னிப்பு வழிபாடு அன்பு மக்களே, பொறாமை உணர்வோடு இவனை தொலைத்து கட்ட வேண்டும் என்று விரும்பியவர்கள் அவர்களே சிலுவையை நோக்கி வருவார்கள் என்பதை ஆதி திரு அவையிலே 100 ஆண்டுகளுக்குள் தாயாம் திரு அவை வளர்ச்சி அடைந்ததை நாம் வாசிக்கிறோம். நாம் தவக்காலத்தினுடைய முடிவையும் புனித வாரத்திற்குள் காலடி எடுத்து வைக்கும் இந்த சூழலிலே அருமையான பாவ சங்கீர்த்தனம் செய்து சிலுவையில் தொங்கிய நமக்காக பாடுகளை ஏற்ற ஆண்டவரிடம் திரும்பி வந்து அவருடைய பாடுகளை தியானித்தோம் என்றால் ஆண்டவருடைய ஆசி உங்களோடு என்றும் தங்கியிருக்கும். தேவத்தாய் நம் ஒவ்வொருவருடைய துணையாக நமக்காக ஜெபிப்பவளாக இருக்கட்டும். ஆமீன். தரும் பழி பொருளை தந்தாய் நீயே பரணியறிந்து தரும் பழி பொருளை தந்தாய் நீயே நீ
உழைத்த பயனாக நிலத்தில் விளைந்த பலன் யாவும் நிதமும் உழைத்த பயனாக நிலத்தில் விளைந்த பலன் யாவும் நிறைவுடன் திருமுன் படைக்கையிலே அனுதின உழைப்பையும் அளிக்கின்றோம். கரணியர் இணைந்து தரும் பலி பொருளை தந்தார் நீயே கரணியர் இணைந்து தரும் பலி பொருளை தந்தார் நீயே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் உண்ணா நோன்பின் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அவை எங்கள் பாவங்களை போக்கி உமது அருளுக்கு எங்களை தகுதியுடையவர்களாகச் செய்து நிலையான வாக்குறுதிகளுக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியின் விளையாட்டிலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணுத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவராகிய புனித அனைவரும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்றுவிக்கப்பட்ட நாம் துணிந்து பாடுவோம். குற்றங்களை
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வாம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றார். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் புனிதமிகு உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அயராது இறை இயல்பிலும் பங்கு பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து
காத்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாதரை தேற்றி காத்திலும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகிறாய். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகிறாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்கும் உங்கள் பாதத்தில் ஜெபமாலை தாய்மரி. நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்கும் உங்கள் பாதத்தில் ஜெபமாலை தாய்மரி. எம்மை அரவணைத்து காப்பாய் நீ. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாதரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். அன்னலேசு அன்பின் வழியை கற்று தந்தவும் அன்பு மிகு ஆதரவில் அச்சம் நீங்குதே. அன்னலேசு அன்பின் வழியை கற்று தந்தவும் அன்பு மிகு ஆதரவில் அச்சம் நீங்குதே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்ந்து உங்கள் பாதத்தில் ஜெபமாலை தாய்மரி. நன்றி பூக்கள் ஒன்று சேர்ந்து